உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துதல் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேளையில் யெகோவா ராஃபா மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை நான் சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்பாக நம்ம சில நிமிடங்கள் தேவனுடைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த சத்தியம் வேதம் நம்மளை விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சத்தியம் வேதம் நம்மளை எல்லாவற்றிலும் ரட்சிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட நான் சில காரியங்களை இன்றைக்கு எப்படி நம்ம இந்த உலகத்திலேருந்து சில காரியங்களை ஜெயத்தை நம்ம பெற வேண்டும், சில வெற்றிகளை நம்ம எப்படி காரியங்களை செய்ய வேண்டும். இன்னைக்கு தேவன் இந்த வேதத்தின் நிமித்தம் அநேக காரியங்களை நம்மளுக்கு வைத்து போகிறார். அநேக காரியங்களை இதில் கடைப்பிடித்து நடக்கணும் என்று சொல்லுகிறார். அதான் ஆண்டவருடைய வார்த்தை. நம்ம என்னைக்கு கடைப்பிடித்து அதை நடக்கிறோமோ அப்போது நம்முடைய காரியங்கள் என்னவோ அதெல்லாம் மாறக்கூடியதாக இருக்கிறது. இன்னைக்கு சிலதெல்லாம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சில யுத்தத்தில் வரும்போது அவர்களுக்கு என்ன செய்ய சொன்னார் ஆண்டவர், ஒரு யுத்தத்தில் ஜெயிக்கணும் என்றால் என்ன செய்ய சொன்னாரு, சிலதெல்லாம் ஒரு பட்டணத்தை ஜெயிக்கணும் என்றால், சில காரியங்களை ஜெயிக்கணும் என்றால் தேவன் என்ன சொன்னார் அதை நம்ம கடைப்பிடிக்கும் போது இந்த வேதத்தின் நிமித்தம் நம்மளுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு கூட நான் சில காரியங்கள் உங்களோடு கூட நான் பேசணும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு யாத்ராகமம் 17வது அதிகாரம் அதில் நீங்கள் பார்க்கும்போது 11, 12 இப்படி மேலேருந்து நீங்கள் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சுட்டு வரும்போது இங்கே ஒரு பெரிய காரியம் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய ஒரு யுத்தம். அமலேக்கர் ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக அந்த இடத்துல யுத்தத்துக்கு அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது மோசையோ ஒரு மலையின் மேலே போய் என்ன பண்ணுகிறாரு, உட்கார்ந்து 2 கரங்களை உயர்த்தி கொண்டு அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல தன்னை கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு வெற்றியை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். அவர் கொஞ்சம் சோர்ந்து போகும்போது அவருடைய கரங்கள் தளர்ந்து விழும் போது அந்த இடத்துல ஒரு தோல்வியை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும்போது அவர் சோர்ந்து போகும்போது ஆரோனும் அந்த இடத்துல ஊரும் 2 பேரும் அந்த கைகளை தாங்கக்கூடியதை நம்ம பார்க்குறோம். மோசே எந்த அளவுக்கு அவர் கையை அந்த இடத்துல உயர்த்துகிறாரோ இந்த 17வது அதிகாரத்தில் இந்த 11 வருஷத்துல நீங்கள் வாசித்து பாருங்க. இதோட பெரிய ஒரு ரகசியம், ஒரு பெரிய காரியம் அந்த இடத்துல இருக்கிறது. அப்போ மோசே பார்க்கும்போது அந்த கரத்தை அவர் உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உயர்த்தி கொண்டே இருக்கும்போது அவருக்கு அங்கே வெற்றிகள் ஆகிக்கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கும்போது அமலேக்கர் ஜனங்கள், ஒரு ராட்சசி ஜனங்கள், அவர்கள் ஒரு பயங்கரமான ஒரு ஜனங்கள், அவர்கள் சில காரியங்களை கொள்ளடிக்கணும், சில காரியங்களை மேற்கொள்ளணும் என்று இஸ்ரவேலை அழிக்கணும், அந்த இடத்துல ஜனங்களை சங்காரம் பண்ண வேண்டும் என்று அந்த இடத்துல விரோதமாக எழும்பி வருகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த இடத்துல மோசே எந்த ஒரு காரியமும் அந்த இடத்துல செய்யல. அவர் 2 கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார். 2 கரங்களை அவர் உயர்த்தும் போது அந்த இடத்துல அமலேக்கிற ஜனங்களுக்கு தோல்வி உண்டாக்குறத நாங்க பார்க்கிறோம். அதே போல அந்த இடத்துல ஆரோன் ஊரும் 2 பேரும் அவர் சோர்ந்து போகும்போது அந்த கையை அப்படியே பிடிச்சி தாங்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். இந்த கரத்தை பிடிக்கிறது காரியம் என்னென்றால் நாமளும் ஜெபத்துல தாங்கக்கூடியவர்களா இருக்க வேண்டும். நம்மளும் ஜெபத்துல கடந்து போகிறவர்களா இருக்க வேண்டும். நம்ம சோர்ந்து போகும்போது தேவன் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அவர் உதவி செய்கிறவரா இருக்கிறார். எப்படி மோசேக்கு தன உதவிகளை அவர் அந்த கரத்தை பிடிக்கும் போது பெரிய வெற்றியை தேவன் கொடுத்தாரோ அதே போல நம்மளுக்கும் ஒரு வெற்றியை தேவன் காண பண்ணுகிறவராக இருக்கிறார். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அவர் எத்தனை மணி நேரம் அந்த கையை உயர்த்தி கொண்டு இருந்தார் என்று பார்க்கும்போது சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும் அவர் கைகளை உயர்த்தி கொண்டே தான் இருந்தாரு. அப்ப பாருங்க 12 hours அந்த அப்படியாக காணப்படுகிறது. அது வரைக்கும் அந்த இடத்துல யுத்தம் நடந்து கொண்டே இருக்கு. மோசே அந்த இடத்தை விட்டு எழுந்து போகவில்லை. அந்த இடத்திலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். கத்தனை 2 கரங்களை மேல உயர்த்தி கொண்டு தேவன் நோக்கி பார்த்து கொண்டு அதே இடத்துல உட்கார்றாரு. அவருக்கு என்ன என்றால் இந்த ஜனத்துல ஒரு வெற்றி சுரக்க வேண்டும், இந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றியை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று அவரே தன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுத்து அந்த இடத்துல அவரே கையை உயர்த்தி கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவரு அந்த நாள் பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு காரியம். அதனாலதான் அவர் சோர்ந்து போகும்போது அவருக்கு ஆரோனும் ஊரும் 2 பேர் உதவி செய்தாங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பாருங்க அந்த இடத்துல மோசே
அந்த கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த கரங்களை உயர்த்தும் போது இன்னைக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கை நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறோம். இன்றைக்கு கூட நம்மளுக்காக யாரோ ஒருவர் கை உயர்த்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வெற்றி சிறந்திருக்கிறோம். நம்மளோட பிள்ளைகளுக்கு யாரோ ஒருத்தர் கை உயர்த்தி ஜெபித்திருக்கிறாங்க. உங்களுடைய கணவனுக்கு யாரோ ஒருத்தர் கரங்களை உயர்த்தி ஜெபித்திருக்கிறாங்க. மனைவிக்கு யாரோ ஒருவர் கரங்களை உயர்த்தி ஜெயித்ததுனால தான் இன்னைக்கு நம்ம வெற்றி இன்னைக்கு சிறந்தவராக இருக்கிறோம். அப்போ இந்த கை உயர்த்துவது என்றால் என்ன என்றால், நம்ம எந்த அளவுக்கு தேவ சன்னிதானத்துல கையை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவோட வெற்றியை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சொல்றோம், எங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, வீட்டுல வியாதி அதிகமா இருக்கிறது, குடும்ப தொல்லைகள் அதிகமா இருக்கிறது, இப்படியாக பல வகையான காரியங்களை இன்னைக்கு நம்ம விவரித்து சொல்லி கொண்டு வருகிறோம். ஆனா இந்த இடத்துல மோசேக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்னென்றால், அவர்கள் ஜெயிக்கணும் என்றால் 2 கரங்களை உயர்த்தி அந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கணும். அப்போ அந்த கரங்களை உயர்த்தும் போது அவர்களுக்கு வெற்றி சிறந்தது. ஆனா தேவன் அந்த இடத்துல கட்டளை கொடுத்திருக்கலாம். ஒரு தேவதூதர்கள் எல்லாமே அந்த இடத்துல தும்சம் பண்ணியிருக்கலாம். ஆனா மோசேக்கு சில வேலைகள், சில காரியங்கள் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. அவர் கை உயர்த்தி அந்த இடத்துல அவர் இருந்தது நிமித்தம் அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த 2 கரங்களை கர்த்தருக்கு முன்பாக உயர்த்தி ஒரு மனுஷன் இருக்கும் போது இன்னைக்கு ஒரு பெரிய வெற்றியை நம்ம பார்க்க முடியும். இன்னைக்கு உன் பிரச்சனை எதா இருக்கட்டும், உன்னோட சூழ்நிலை எதவா இருக்கட்டும், உன்னுடைய வாழ்க்கையில ஒரு கேள்விக்குறியா இருக்கட்டும், நீ எதுக்கும் அஞ்சாதீங்க, எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. உனக்காக ஒருவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம எவ்வளவு மணி நேரம் நம்முடைய கரங்களை உயர்த்துகிறோம், எவ்வளவு மணி நேரம் கைகளை நம்ம உயர்த்தி ஜெபிக்கிறோம். அப்படி என்றால் நம்ம பார்க்க வேண்டும், நம்ம கரங்களை உயர்த்தும் போது தேவன் எந்த ஒரு விரோதி இருந்தாலும், அவன் எந்த ஒரு சத்துரு இருந்தாலும், எந்த ஒரு பிசாசின் வல்லமை இருந்தாலும் அது உடைந்து போகிறதா இருக்கிறது. நம்ம சில காரியங்கள் எல்லாம் வேதத்திலிருந்து நம்ம பண்ணுகிறது கிடையாது. நம்ம புதிய ஏற்பாடுல கூட பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன் ஆணிப்பட்ட கரத்துல சீஷர்களை கூப்பிட்டு அவர்கள் பயந்திருக்கும் போது அவர்களை கரங்களை வைத்து தேவனே ஆசீர்வதித்து அனுப்புனவரா இருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த 2 கரங்களை உயர்த்தும் போது கர்த்தருக்கு நம்ம முழுமையா சரண்டர் ஆகிறோம், முழுமையா தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல பார்க்கும்போது அவர்கள் வெற்றி சிறப்பதுக்கு என்ன என்றால் பார்க்கும்போது அவர் 2 கரங்களும் நீட்டப்பட்டு இருந்தது. நீ தேவனுக்கு முன்பாக உன்னோட கரங்கள் நீட்டப்படும் போது, தேவனுக்கு முன்பாக நீ முழங்கால் படிட்டு உன்னோட 2 கரங்களை கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்தும் போது உன் வாழ்க்கையில எதாவது தோல்வியா இருக்கோ, உன் பிஸ்னஸ்ல, உன் குடும்பத்துல எதாவது தோல்வி, எதாவது நீ அவமானப்பட்டியோ, உன் தலை இன்னைக்கு தேவனுக்கு முன்பாக உயர்த்தப்படுகிறதா இருக்கு. எல்லா ஜனங்களுக்கு முன்பாக உன்னுடைய தலை உயர்த்தப்படுகிறதா இருக்கிறது. இங்க பாருங்க, மோசே அந்த இடத்துல காரியங்களை அவர் செய்தவரா இருக்கிறார். அந்த இடத்துல அவர் ஒரு பேரும், அந்த இடத்துல எல்லா தேவன் ஜெயம் கொடுத்து அந்த இடத்துல வெற்றி சிறந்த பிறகு அந்த இடத்துல அவர்கள் ஒரு பலிப்பீடத்தை கட்டி அந்த பலிப்பீடத்துக்கு யெகோவா நிசி என்று அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், பேரை வைக்கிறார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம், தேவன் ஜெயத்தை அந்த இடத்துல வரப்பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். அதே போல தேவன் நம்முடைய எல்லா காரியங்களும் யெகோவா நிசி நம்மளுக்கு வெற்றி சிறக்கும்படியாக, ஜெயத்தை தரும்படியாக தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். மிக குடும்பமாக உட்கார்ந்து நம்ம தேவ சமூகத்துல நம்மளுடைய கரங்களை உயர்த்துகிறவர்களா இருக்க வேண்டும். நம்முடைய கரங்களை உயர்த்த 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 தேவனுக்கு முன்பாக வெற்றிகள் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது, ஜெயங்கள் வரக்கூடியதா இருக்கிறது, நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு கையை உயர்த்துகிறோம். நீங்க நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு ஆராதனையில நம்ம கை உயர்த்தி தேவனை ஜபிக்கிறது கிடையாது, ஒரு ஜபத்துல கை உயர்த்தி நம்ம கேட்கறது கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு கை உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம வெற்றிகளை நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். அதே போல இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கூட நம்மளுக்காக தன்னை கல்வாரி சிலுவையில அவர் நம்மளுக்காக அவர் பலியானவராக இருக்கிறார். கல்வாரி சிலுவையில அவரும் சிலுவையை சுமந்து கொண்டு போய் அவரும் கல்கோதா மலையில அவர் அனாதை தொங்கின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துலயோ ஆரோனும் ஊரும் மோசைக்கு உதவி செய்தாங்க. ஆனா தேவனுக்கு ஒருவரும் உதவி செய்ய அந்த இடத்துல வரவில்லை. அவரும் இயேசு கிறிஸ்தரும் எப்படி இருந்தார் என்று பார்க்கும்போது அவரும் அந்த இடத்துல சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருந்த பார்க்கிறோம். அவருடைய கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த இடத்துல அவருடைய கைகள் ஆணிகள் அடிக்கப்பட்டதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்தரை ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அவருடைய 2 கரங்கள் ஆணிகள் அடிக்கப்பட்டது. அவர் சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்தார். ஏன்
ஏன் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருந்தார் என்றால், இந்த இடத்துல மோசே வந்து பார்க்கும்போது இந்த மக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படியாவது ஜெயிக்க வேண்டும், அந்த 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 ஜனங்களெல்லாம் காரியங்களை வெற்றி பெறக்கணும் என்று இதில் அவர் ஜெயித்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்தரோ தன் எல்லா மனுக்குலத்தின் பாவங்களை ஜெயிக்கும்படியாக, நம்மளை ரட்சிக்கும்படியாக, நம்மளை காப்பாற்றும்படியாக இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில தன் வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்தவராக இருக்கிறார். அவருடைய 2 கரங்கள் உயர்த்தப்பட்டதா இருக்கிறது, அவருடைய கரங்கள் மேல உயர்த்தப்பட்டதா இருக்கிறது. அப்படியாப்பட்ட ஒரு காரியம் இயேசு கிறிஸ்து தன காரியங்களை அவர் செய்ததன் நிமித்தம் தான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அவர் சிலுவையில போனது நிமித்தம் தான் நம்மளோட பாவங்கள் உடைக்கப்பட்டதா இருக்கு. அவர் சிலுவையில போனது நிமித்தம் தான் இன்னைக்கு நம்முடைய எல்லா சத்துருவின் வல்லமைகளெல்லாம் விழுந்து போனதா இருக்கிறது. அவர் சிலுவையில போனதுனால தான் இன்னைக்கு நம்மளுக்கு வல்லமையும் அதிகாரங்களும் இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். அப்போது பாருங்க, இன்னைக்கு ஒரு வெற்றி சிறக்கணும் என்றால், இன்னைக்கு ஒரு ஜெயத்தை நான் எடுக்கணும் என்றால், இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், என்னுடைய 2 கரங்களை நம்ம உயர்த்துகிறவராக இருக்க வேண்டும், உயர்த்தி தேவனை பார்க்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போல யோசுவாக்கு ஆண்டவர் சொல்றார், யோசுவாக்கு ஒரு பெரிய யுத்தம் ஆயப்பட்டணத்தில் அவங்க ஏற்கனவே தோற்று போனது நிமித்தம் திருப்பி ஆயப்பட்டணத்து மேல ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தம் ஜெயம் நடக்கிறது. தேவன் சொல்றார், இன்னைக்கு போ, உன்னுடைய கைகள் என்ன இருக்கிறது அந்த கையை கொண்டு போ என்றார். அந்த இடத்துல அவர் கையில ஒரு ஈட்டி இருக்கிறது. அந்த ஈட்டி அவர் நீட்டி புடி, இந்த யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை தருவேன்றார். அவர் பார்க்கும் போது இதே போல் தான் மோசே சம்மதம் போட்ட மாதிரி தான் அவரும் என்ன பண்றாரு, அந்த இடத்துல அந்த காரியத்தை அவர் நீட்டி பிடிக்கிறாரு. யோசுவா நீட்டி பிடிக்கிறாரு. அந்த இடத்துல அந்த ஆயப்பட்டணத்து மேல ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஏசப்பா கர்த்தர் வெற்றியை கொடுக்கக்கூடியவரா இருக்கிறார். இன்றைக்கு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இன்னைக்கு நம்முடைய கரங்கள் இன்னைக்கு தழுந்து விடாதபடிக்கு எந்த அளவுக்கு நம்ம கையை உயர்த்துகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம கை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம நிற்கிறோமோ, அந்த அளவுக்கு வெற்றி தேவன் செய்கிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து தன் சிலுவையில அவர் ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையில தொங்கி எல்லா காரியங்களும் இன்னைக்கு அவர் வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். அவருடைய அன்புள்ள கரம் நம்ம மேல இருக்கிறது, அவருடைய தயவுள்ள கரம் நம்ம மேல இருக்கிறது, அவருடைய ஆணிப்பட்ட கரம் நம்ம மேல இருக்கிறதா இருக்கிறது. தேவன் நம்மளை எல்லா காரியங்களையும் இன்னைக்கு நடத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு பார்க்கும்போது ஒரு உதாரணம் சொல்லும் போது, ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து ஒரு நெருப்பு உண்டாகக்கூடியதா இருக்கிறது. நெருப்பு உண்டாகும் போது அது அநேக பேர் சிக்கி கொண்டிருக்கும் போது, தன்னை வாழ்க்கையில வந்து தன்னை மகன் வந்து அங்கே சிக்கி கொண்டிருக்கிறான். தன்னை மகன் சிக்கி கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல பார்க்கும் போது அந்த பிள்ளைய பார்த்து அப்பா சொல்றாரு, நீ குதி மகனே, நான் இருக்கிறேன், நீ குதி, நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அப்பா என்ன பண்றாரு, அவன் குதிக்கும் போது அவன் 2 கரங்கள்னால் அந்த பிள்ளைய பிடிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பிடிச்ச அந்த பிள்ளைய அவர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்போ பாருங்க, அவருடைய கைகளிலும் தீ அணைக்கப்பட்டது. அவருடைய 2 கரங்களை அந்த இடத்துல நீட்டியது நிமித்தம், அவர் வந்து அந்த பிள்ளையை பிடித்தது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு வெற்றி காணப்பட்டதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர் நம்மளும் இன்னைக்கு அநேக பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருக்கிறோம், அநேக கடன் பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கிறோம். சிலது வந்து நம்முடைய வாழ்க்கையில எதிர்பாராம சில பிரச்சனைகளை நம்ம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு வழி இருக்கு, தேவனோட சன்னிதானம் இருக்கிறது. தேவனோட சன்னிதானத்துல போய் நம்ம கைகளை உயர்த்தும் போது, கைகளை உயர்த்தி ஆண்டோட இடத்துல நம்ம கேட்கும் போது அவர் நம்மளுக்கு வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் வெற்றியை தரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்மளுக்காக யாரோ ஒருவர் கை உயர்த்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்காக கை உயர்த்தி செபிக்கிறவங்க இருக்க வேண்டும். நம்மளுக்காக யாரோ, நம்ம ஊழியக்காராகட்டும், நம்ம குடும்பங்களாகட்டும், இன்னைக்கு கைகளை உயர்த்துற நிமித்தம் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வெற்றிகளை தேவன் வர பண்ணதவராக இருக்கிறார். அதனால இன்னைக்கு பார்க்கும்போது அந்த 2 கரங்களை குறித்து இன்னும் நம்ம விளக்கமாய் நம்ம சொல்லணும் என்றால், அவர் ஒரு கணவன் மனைவியா இருக்கட்டும், அவர்கள் ஒன்றாக இணைந்து தேவனோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் ஈடுபடும் போது அவர்களுக்கும் தேவனுடைய வெற்றி காணப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நேரத்துல ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான வெள்ளம் உண்டாகிறது. அப்போ அந்த வெள்ளம் தண்ணிகள் உண்டாகும் போது அந்த இடத்துல கணவன் ஒண்டி அந்த இடத்துல கஷ்டப்பட்டு கொண்டு அவரால் முடியல. அப்போ போய் தன்னை மனைவியும் அதில் இசைந்து அந்த காரியத்துல ஈடுபடும் போது அந்த வீட்டுக்குள்ள இருக்க தண்ணி நின்று போனதா இருக்கிறது. அப்போ கணவனும் மனைவியும் இன்னைக்கு இசைந்து குடும்பங்களாக ஜெபிக்கும் போது, பிள்ளைகளாக ஜெபிக்கும் போது, ஒரு மனம் படும் போது இன்னைக்கு என்ன ஆகிறது என்றால், இன்னைக்கு வெற்றி காண்பிக்கிறதா இருக்கிறது, ஜெயம் வரக்கூடியதா இருக்கிறது. இன்னைக்கு எவ்வளவு நேரம் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம சொல்றோம்,
இன்னைக்கு நம்ம கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணு. இன்னைக்கு கணவன் நம்ம குடும்பமாக உட்காரும் போது தேவனுக்கு முன்பாக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களா நம்ம காணப்பட வேண்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் அதுதான் செய்தார். அவருடைய ஆணிப்பட்ட கரம் நம்மளுக்காக இன்னைக்கு அவருடைய கரத்தை தான் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய கடைசி நாட்கள் அவர் போகும்போது சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், நீங்கள் பயப்படாதீங்க, அவர் கரத்தை நீட்டி கர்த்தர் ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். அவருடைய கரம் நம்ம மேலே எப்போதும் இருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை எப்போதும் தேற்றுக்குரியதாக இருக்கிறது. அவருடைய கரம் நம்ம மேலே காரியங்கள் வாய்க்கப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அநேக பேர்கள் இன்னைக்கு தோல்வியை குறித்து பேசுகிறார்கள். இன்னைக்கு ஒரு வெற்றியிலேயே வாழ்க்கையில் பிஸ்னஸ் வெற்றி இல்லையே, கடன் பிரச்சனை வெற்றி இல்லையே, வாழ்க்கையில் எனக்கு வெற்றி இல்லையே என்று நினைக்கிறாங்க. ஆனால் யெகோவா நிஸ்ஸி நம்மளுக்கு வெற்றி கொடுக்குற தேவன், ஜெயத்தை வர்ற பண்ணுகிற தேவன், அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு விட்டு கொடுங்க. இன்னைக்கு தேவனுக்கு விட்டு கொடுங்க. உங்களுடைய காரியங்கள் தேவன் பதிவு செய்கிறவராக இருக்கார். எப்படி மோசேக்கு ஆரோனும் ஆண்டவர் ஊரும் 2 பேரும் அந்த கைகளை தாங்கி பிடித்தது நிமித்தம் அந்த இடத்துல ஒரு பெரிய மாபெரும் வெற்றியை கர்த்தர் கொடுத்தாரோ, இன்றைக்கு நம்மளுக்கு உயர்த்தும்படியாக, நம்மளை தேற்றும்படியாக ஒரு அருமையான இரட்சகர், அருமையான இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் கல்வாரி சிலுவையில் நம்மளுக்காக எல்லாமே முடித்து, அவர் எல்லா துரைத்தனத்தின் மேலும் எல்லா வல்லமைகள் மேலும் ஜெயித்து அவர் போனவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருடைய கரம் நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கு. தேவனுடைய பிரசன்னம் நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த 2 கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறத கற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய குடும்பங்களோடு இந்த 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய முகத்தை பார்க்கறத பாருங்க. இந்த 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நல்ல ஒரு தயவை பெற்றுக்கொள்ளுங்க. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டோடு கூட முழங்கால நில்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரோடு கூட, ஆண்டவரே இன்னைக்கு இந்த காரியங்கள் இருக்குது என்று சொல்லி பாருங்க. உங்களுடைய காரியம் என்னவோ அது எல்லாமே வெற்றியை சிறக்கிற ஒரு அருமையான இயேசு நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க முடியாது. அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. அவருடைய கரம் நம்மளுக்காக நீட்டப்பட்டுகிறது. அவருடைய கரம் நம்மளுக்காக இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய அன்பான கரத்துல நம்மளை கர்த்தர் தேற்றக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி நம்மளுக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை தருகிறவர். யெகோவா நிஸ்ஸி நம்மளுக்கு எப்படி தன்னை சிலுவையில் தன்னை தியாகத்தை பண்ணாரோ, தியாகத்தை பண்ணி நம்மளுக்காக வெற்றி சிறக்க வைத்தாரோ, அதை போல இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு எல்லாவற்றிலும் அவர் சிறக்கிற ஒரு அருமையான ஒரு இரட்சகர் இருக்கிறார். அருமையான ஒரு தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். எதுக்கும் நீங்க அஞ்சாதீங்க, எதுக்கும் நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறார். ஒரு தகப்பனும் 2 பிள்ளைகளும் ஒரு கரை தாண்ட வேண்டும், ஒரு ஏரியை தாண்ட வேண்டும். தண்ணியில் பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாய் வெள்ளம் கொண்டிருக்கிறது, தண்ணி கொண்டிருக்கிறது. அப்போ அப்பா பார்த்து சொன்னாரு, மகன்களே, நீங்க 2 பேரும் நான் உங்களுடைய கரத்தை நான் பிடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்றாரு. அந்த இடத்துல இல்லை ஒரு மகன் சொல்றான், நான் தான் உன்னுடைய கரத்தை பிடித்து கொள்ளுவேன். இல்லை நான் உன்னுடைய கரத்தை நான் பிடிச்சு கொள்ளுகிறேன், நான் பிடிச்சு கொள்கிற மகனே, தண்ணி வேகமாய் கொண்டிருக்கிறது என்று அந்த இடத்துல சொல்லக்கூடிய காரியம் பார்க்குறோம். ஆனால் ஒரு மகன் சொல்கிறான், நான் அப்பா அவங்களோட கரத்தை நான் பிடிச்சு கொள்கிறேன். அப்பாவுடைய பேச்சு அங்கே மீறி அவன் என்ன பண்ணுறான், அந்த கரை தாண்டி போகும்போது யாருடைய கையும் அப்பாவுடைய கை யார் மகன் மேல் இருந்ததோ அவன் தப்பித்து கொண்டான். யாருடைய கரம் அந்த இடத்துல பிடிக்காம இருந்ததோ இன்னொரு மகனோ வெள்ளத்துல அடித்து கொண்டு போனவனா இருக்கிறான். இது எதை குறிக்கிறது என்று பார்க்கும்போது, இன்னைக்கு அப்பா நம்முடைய கரங்களை இன்னைக்கு பிடித்திருக்கிறார். அப்பாவுடைய கரம் நம்ம மேல இருக்கிறது. அதனால இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் ஒரு பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும்போது நம்ம சொல்றோம், அப்பா நம்மளை கை விட்டுட்டாரா, அப்பா நம்மளை கை விட்டுட்டாரா. அப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம என்ன சொல்றோம், பொய் சொல்லுகிறவளா இருக்கிறோம். அவர் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அதனால இன்றைக்கு அப்பாவுடைய கரம் நம்ம பிடித்து கொண்டு இல்லை, அவர் தான் நம்முடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அப்போ பிடித்து கொண்டு இருக்கிறதுனால தான் இன்னிய நாள் வரைக்கும் நம்மளுக்கு வெற்றியை தருகிறார், ஜெயத்தை தருகிறார், எல்லா நன்மைகளையும் நடத்துகிறார். எப்படி இந்த மனுஷன் அப்பாவுடைய கையை பிடிச்சானோ, அவன் கை பிடிச்சவனால அதனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எப்போது அப்பா நம்முடைய கரத்தை பிடிக்கிறாரோ அப்போது நம்மளுக்கு வெற்றியை கர்த்தர் கொடுக்கிறவரா இருக்கு. இன்னி வரைக்கும் அவருடைய வலது கரம் நம்மளை பிடித்திருக்கிறது. அவர் நம்மளை பிடித்து வைத்த நிமித்தம் தான் இன்னி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கிறோம், தேவனுக்குள்ள இருக்கிறோம். அவருடைய
வசனத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த ஒரு ஜெபத்தை நீங்க எடுங்க. எப்படி மோசே தனக்கு வாழ்க்கையில கையை உயர்த்தினாரோ, இயேசு கிறிஸ்து தன சிலுவையில எப்படி அவர் போய் ஆணிகள் அடித்து அவருடைய கல்கோதா மலையில் அவருடைய அனாதை தொங்கி கொண்டு நம்ம பார்க்கிறோம். அதனால ஒரு பெரிய வெற்றியை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு ஜெபிக்கிற மனுஷனுக்கு தோல்வி கிடையாது. ஜெபிக்கிற மனுஷனுக்கு எப்போதும் கர்த்தருடைய வெற்றி இன்னைக்கு காரியங்கள் வரப்புறதா இருக்கிறது. ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர்கிட்ட போய் ஒருவர் போய் கேட்டாராம், உன்னோட வெற்றிக்கு என்ன காரணம், உன்னோட ஜெயத்துக்கு என்ன காரணம், இவ்வளோ நீங்கள் இப்படி ஒரு ஊழியங்களை நடத்துகிறீங்களே, இவ்வளோ வல்லமையாக ஜனங்கள் வரங்கிறாங்களே என்று சொல்லி அவர்கிட்ட போய் கேட்கும் போது இதோட ரகசியம் என்ன சொல்லி கொடுன்னு. அப்போ அவர் சொன்னாராம், ஜெபம் பண்ணு. மறுபடியும் சொன்னாராம், ஜெபம் பண்ணு. மறுபடியும் சொன்னாராம், ஜெபம் பண்ணுன்னு சொன்னாராம். இப்போ அந்த ஜெபத்தில் இருக்கிற ஒரு வல்லமை, ஜெபத்தில் இருக்கிற ஒரு அதிகாரம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறது. கைகளை உயர்த்தி தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது, தேவனிடத்தில் நம்ம இருக்கும் போது ஒன்றுக்கு தோல்வி உண்டாகாது. எப்படி இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா வெற்றிகளை குமைச்சி ஆண்டவர் வைத்து போனாரோ, அதை போல இன்னைக்கு வெற்றியோடு இன்னைக்கு நம்ம காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். வெற்றியோடு நம்ம நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு என்னன்னா, இன்னைக்கு யாருடைய உதவி நம்மளுக்கு தேவையில்லை. தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். தேவன் நம்ம இடத்துல கைகளை உயர்த்தும் போது தேவன் நம்மளுக்கு வெற்றியை சிறக்கிற ஒரு அருமையான தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த கர்த்ததாமே இந்த வார்த்தைகளால் தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம செபிப்போம். நேரத்தில் அன்பின் தேவனை நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அருமையான இந்த வேலையிலப்பா, அன்றைக்கு ஆண்டவரே அப்பா மோசே தன்னை ஆண்டவரே அந்த மலையின் மேலே இருந்து 2 கரங்களை உயர்த்தி கொண்டு அவர் ஜெபித்தது போல அப்பா அவர் சவுந்து போகும்போது ராஜா ஆண்டவரே ஆரோன் ஊரும் வந்து அந்த கரங்களை தாங்கினது போல ஆண்டவரே நீர் உதவிக்கு அனுப்பினது நிமித்தம் அவர் கை உயர்த்த வெற்றிகள் குமிஞ்சதா இருந்தது. அதே போல ஆவியானவர் இந்த நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு முன்பாக 2 கரங்களை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்களோட எல்லா பிரச்சனைகளும் எல்லா காரியங்களும் மாறத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தூய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், குடும்பங்களை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீரே பொறுப்பெடுத்து எல்லாவற்றையும் தேவன் நடத்துவதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.